அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நடப்பது அத்தனையுமே நன்மைக்கு நினைங்க. குழந்தைகளாக நமக்கு ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது. அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய உடல், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் ஏதாவது ப்ராஃபிட் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது திருமணமே வேணான்றவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ பரவாயில்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய நண்பர்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையாவே உண்டு. இந்த மாதத்தில் க்ரானிக்காக உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அது குறையும். கடன் நோய் மட்டுமில்லை, கடனும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் எஃபர்ட் எடுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. எல்லாருடைய மிங்கிலாங்க. மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். சுப்பீரியருக்கு ஒபே பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத விதமாக வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதம் இன்னும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆஞ்சநேயரெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.